நிலாவும் சோழனும் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு தான் டிவோர்ஸ் குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால, இப்போ நிலா வந்து இங்க தங்கியிருக்கிறாங்க. அ இப்ப சோழன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "பரவால்ல, என்னோட வாழ்க்கையில் நடக்கிற மாரி வேற யாருக்குமே இந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த 6 மாசம் எனக்கு கோர்ட் வந்து இந்த ஒரு சான்ஸ் குடுத்துருக்குது. இந்த 6 மாசத்துல நிலாவோட மனசுல ஒரு ஓரமா நான் இடம் பிடிப்பேன். நிலா வாயாலேயே இல்ல எங்களுக்கு டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. அதுதானே சூப்பர்ண்ணே! நீ இதே மாரியே சூப்பரா நான் உன் வாய மட்டும் சும்மா பேசாம வச்சுக்கிட்டு, அண்ணிய நல்லா பார்த்துக்கிட்டா போதுண்ணே! அண்ணி தானாவே உனக்கு வந்து டிவோர்ஸ் குடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களே சொல்லிருவாங்கண்ணே! அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுவும் சரிதான்டா! இனிமே வந்து நான் பொறுப்பா இருப்பேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த 6 மாசத்துல நிலாவோட மனச நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லைல. ஒரு 6 மாசம் பிள்ளை இங்க தானே இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து நிம்மதியா இருக்கிறாங்க. நிலாவும் ரொம்ப ஜாலியாவே இருக்கிறாங்க. இப்பதான் வந்து அவங்களுக்கு ஒரு நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த 6 மாசத்துல சோழன் வந்து நிலாவ எப்படியாவது லவ் பண்ண வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த எபிசோட்ல காட்டப் போறாங்க. இப்போ நிலா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போறாங்க. ஆஃபீஸ்க்கு போகும்போது சில ப்ராஜெக்ட்லாம் குடுக்குறாங்க. பழைய இந்த வீடுலாம் பார்க்குற அந்த ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க. அப்பதான் கூட வேலை பார்க்குற திவ்யா வந்து சொன்னாங்களே, அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, பல்லவனோட அம்மா வந்து இருக்கிறாங்க. இவங்கள நம்ம எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே! அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த தெருவுலயே பழைய காலத்து வீடு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா திவ்யா, அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து ஆனா நல்லா தமிழ் பேசுறாங்க. அப்பதான் நிலாவுக்கு வந்துட்டு ஒரே சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. இவங்க தானே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவ பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எத்தன நாளா இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அது எனக்கு தெரியாது. இது நான் வாடகை வீடு. இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வேற இடத்துல வந்து இருக்கிறாங்க. நான் இங்கே பல வருஷமா இங்கே தான் இருக்கிறேன். அதனாலேயேன்னு இந்த வீட்ட வந்து என்னைய காலி பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட அந்த பல்லவனோட அம்மா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா "உங்கள பார்க்க நார்த் இந்தியன் மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து முகத்துல வந்து ஒரு மாற்றம் தெரியுது. அத நிலா வந்து கவனிக்கிறாங்க. "அப்படிலாம் இல்ல. என்னோட அம்மா, அப்பா வந்து நார்த் இந்தியன்ஸ். அதனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு மேற்படி எந்த விஷயமும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணாம இருக்கிறாங்க. சரி, அந்த வீட வந்து சுத்தி பார்க்குறாங்க. சுத்தி பார்க்கும்போது, ஏதாவது பல்லவன் சம்மந்தமா, இல்ல சோழனோட ஃபேமிலி சம்மந்தமா ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. "உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு." அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் "உங்களுக்கு பசங்கலாம் இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பசங்க இல்ல." அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிர்றாங்க. "உங்க ஹஸ்பண்ட் அவங்களும் இல்ல. நான் மட்டும் தான் இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப இது இவங்களா தான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க, "இப்ப அவங்கலாம் எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம, "வீட பார்த்துட்டீங்களா?" அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. சரி, ஓகே. இதுக்கு மேல கேட்டா இவங்க கோவப்படுவாங்க. ஆனா இவங்க தான் பல்லவனோட அம்மாங்கிறது கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது ரூம்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி தேடும்போது தான் எதிர்ச்சியா பார்த்தீங்கன்னா, நிலாவோட அப்பா ஃபோட்டோ கிடைக்குது. "இது என்னடா அப்பாவோட ஃபோட்டோ வச்சிருக்கிறாங்க இவங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பல குழப்பங்கள், பல மர்மங்கள் வந்து இருக்குது. "என்ன ஆச்சு இவங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இவங்க கிட்ட வந்து நம்ம அப்பாவோட ஃபோட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு, "இவங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட்" அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. "என்னது நம்ம அப்பா தான் இவங்களோட ஹஸ்பண்டா? அப்போ பல்லவனோட அப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரியாவே வேலையே பார்க்க முடியாம தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே பல்லவனோட அப்பா இருக்காங்க இல்லையா? அவங்க நடேசன் இருக்கார் இல்லையா? அவரு இருக்கிறாரு. நடேசன் கிட்ட போயிட்டு இத பத்தி விசாரிக்கிறாங்க. எனக்கு நீங்க இன்னைக்கு ஒரு உண்மைய கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. "ஏம்மா நீ சும்மாவே இருக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. "இல்ல நீங்க சொல்லுங்க. பல்லவனோட அம்மாவ எப்ப கல்யாணம் பண்ணீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் சொல்ல முடியாதும்மா. எத்தன தடவ தான் உனக்கிட்ட சொல்றது? நான் வந்து சொல்லவே மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நீங்க சொல்லலைன்னா எனக்கு இப்ப தலையே வெடிச்சிரும். பல்லவனோட அம்மாவ நான் இன்னைக்கு பார்த்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. "அதான் அன்னைக்கும் சொன்னேல்ல. அதான் அதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நான் சொன்னேன்ல. அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றேன். பிறகு மறுபடியும் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டுருக்க." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கேட்குறாரு. "நான் உண்மையாவே பார்த்தேன். இன்னைக்கு நாங்க இந்த வீட பார்க்க போனோம்னு சொன்னேன் இல்லையா? அவங்க வீட்டுக்கு தான் போனோம்.
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற யாரையா பார்த்துட்டு வந்து கேட்டுருப்பா அப்படின்னு சொல்லும்போது, "தயவு செஞ்சு சொல்லுங்க அங்கிள். எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அங்க நான் என் அப்பாவோட ஃபோட்டோவ பார்த்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, நடேஷனுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆயிருது. "என்னது நீ உன் அப்பாவோட ஃபோட்டோவ பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, நான் என் அப்பாவோட ஃபோட்டோவ பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு பெரிய குழப்பமா இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் நடேசன் வந்து சில உண்மைகள சொல்றாங்க. அத பல்லவன் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. இப்போ நிலாவுக்கு வந்து இந்த விஷயத்த நம்ம இப்போதைக்கு வெளியில கொண்டு வர வேண்டாம். பல்லவன் வந்து இந்த வீட்ல தான் பிறந்திருக்கோம். நடேஷனுக்கு தான் பிறந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் நெனச்சிட்டு இருக்கிறான். அது அப்படியே இருக்கட்டும். ஆனா பல்லவன் வந்து எனக்கு தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தம்பி தம்பின்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம். அவன் எனக்கு தம்பி மாதிரி தான் தம்பி மாதிரி நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் எனக்கு தம்பினே ஆவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா எதுக்காக அப்பா வந்து இவங்கள கல்யாணம் பண்ணாரு, எப்ப பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சில மர்மங்கள்லாம் வரும். பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே என்னோட ஒரு கணிப்பு தான். இப்படி இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.